ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்டுக்கான தமிழ் பப்ளிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது, என்னென்ன டாபிக்ஸில் இருக்குது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிற மாடலில் இந்த கொஷின்ஸ் டாபிக்ஸ்லாம் எடுத்து முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் கம்பல்சரி படிச்சுக்கோங்க. சொல்லும் பொருளும் கொடுத்துருக்கும். அடுத்து இலக்கண குறிப்பு, புணர்ச்சி விதிகள், இது எல்லாமே உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் தெரியும். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் கம்பல்சரி படிச்சுக்கோங்க. அடுத்து பகுப்பத உறுப்பிலக்கணம் கொடுத்துருக்கோம். அதுவும் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறது மட்டுமே நீங்கள் படித்தாலே போதுமானது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். இது எல்லாமே படிச்சுக்கோங்க. குருவினாக்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றதும் கொடுத்துருக்கும். சிறுவினாக்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கும். ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும். எல்லாமே நீங்கள் கிளியராக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஹை குவாலிட்டியில் வச்சுட்டு என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் கம்பல்சரி படிச்சாக்கணும். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் தான் எல்லாமே. அதனால் கம்பல்சரி நீங்கள் படித்தாகணும். உங்களுக்கு சிறுவினாக்கள், குருவினாக்கள் மற்றும் நெடுவினாக்கள் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். இதை கம்பல்சரி நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு கலை சொற்கள் இது எல்லாமே கொடுத்துருப்போம். டிரான்ஸ்லேட்டன் பண்ணுறது. அடுத்து மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக, இந்த கொஷின்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். கம்பல்சரி நீங்கள் படித்தாகணும் அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ். இது எல்லாமே இன்னொரு முறை ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். எல்லாத்தையும் நீங்கள் வேணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்லேயே அப்படியே நீங்கள் படிச்சுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸ்க்ரீன்ஷாட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு பேஜாக நீங்கள் பார்த்துக்கலாம். மொத்தம் 3 பேஜ் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கிளியராக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். இந்த வீடியோவில் கொடுத்துருக்க கொஷின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எந்தளவுக்கு வந்தது அப்படின்றத. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.